15 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் சாம்பார், அதுவும் சுட சுட இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம பருப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கீரை கடையிற சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 கப் தண்ணி, இதில் ஒரு ஃபுல் கைப்பிடி வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 கைப்பிடி தக்காளி பொடியை நறுக்குனது, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லைட்டாக கேப் இருக்கிற அளவு மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி செஞ்சு 2 ஸ்பூன் பொடி பண்ணதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததும் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதே ப்ராசஸை குக்கர்லேயும் செய்யலாம். 2 விசில் வச்சு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சதும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதோட சேர்த்துக்கோங்க. இது திக்காக இருக்கிறதுனால இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட பொடியை நறுக்குனா கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி, தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட சாம்பார் சுட சுட ரெடி ஆயிருங்க. இது மோஸ்ட்டாக நான் டின்னருக்கு செய்வேன். 15 நிமிஷத்தில் இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆயிரும். அவ்வளோ சுவையாக இருக்கும். சுட சுட சாப்பிடும் போது எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னே தெரியாதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.